ஹே காய்ஸ், இன்றைக்கி வாழைக்கண்ணை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாங்க. நம்ம வாழைக்கண்ணு நடவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2024 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நடவு பண்ணேங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் வந்துடுச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பூ விட ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் தார் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேன் வாழை கண்ணை இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாம் மெயின்டைன் பண்ணோம். சுற்றி இருக்கிற அந்த சருகெல்லாம் அரிச்சிட்டு நிறையா பக்கக்கன்று இருந்ததெல்லாம் ஒன்று ஒன்று வெட்டி வந்து தூரம் போட்டாச்சு. அதே மாதிரி எல்லா அப்டேட்டுமே இதில் வந்து பார்க்கலாங்க. அது அத்திக்கன்று வந்து பார்த்திங்கன்னா நெடுன்னு வளர்ந்துச்சு அப்படிங்கிறதால அதை வந்து அப்படியே பாதியிலே கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்து துளிர் வந்து ஏதாவது காய் வருதான்னு பார்ப்போம். இந்த கத்திரி செடிலாம் சரியாக வரலிங்க. இதுவும் ஒரு அத்தி செடி தான். ஒரு இலைக்கிளை ஒரு காய் வரும் அப்படின்னு சொன்னாங்க, இன்னும் வரல. இதெல்லாம் தென்னஞ்செடி பாருங்கள், ஒரு நார்மலான க்ரோத்து. இதெல்லாம் நம்ம இப்போ வந்து எருவு வைக்கணும். கொஞ்சம் உரம் போட்டு எருவு வச்சோம் அப்படின்னா நல்லா வளருங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து பாருங்கள், இந்த தேன் வாழைலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் போட ஆரம்பிச்சிருச்சு. இதோ பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குங்க. பூலாம் பார்த்திங்கன்னா சைஸ் நல்லா ஜெய்ஜான்டிக்காக பெருசாக இருக்குது. பழம் சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 10 மாதம் ஆகிடுச்சு. அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக உங்களுக்கு வந்து தார் வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேன் வாழையும் நேந்திரமும் நல்ல க்ரோத்துங்க. ரெண்டுமே தார் விட்டுடுச்சு. இது வந்து பப்பாளிங்க சரியாக வரல. என்ன ரீசன்னா மண்ணில் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த வரலாம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி பழம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க. நல்லா பழுத்தா வந்து பிளாக் கலரில் ஆகிடுது. செங்காயாக இருக்கும்போது ரெட் கலரில் இருக்குது, காயாக இருக்கும்போது பச்சையாக தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏற்கனவே தீவன பயிர் போட்டிருந்தோம், அதெல்லாம் வந்து ஓட்டிட்டு புதுசாக நடவு பண்ணியிருக்கோம். 3 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதால சரியான க்ரோத் இல்லை, அதனால் புதுசாக வந்து நடவு பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டை நேப்பியர் இருக்குது, இதில் வந்து அமெரிக்கன் 5G இருக்குது, அப்புறம் சூப்பர் பொம்பாஸா இருக்குது, அப்புறம் கினி ஆப்பிள் இருக்குதுங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன், அதில் ஒரு தார் வந்துடுச்சு, இதில் ஒரு தார் வந்துச்சு, இடையில வந்து ஒரு தார் வந்து அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இதோ 1 2 3 இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், மரம் வளர்ந்துச்சோ இல்லையோ பூ வந்துடுச்சு. மரத்தோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி தான் இருக்கும். பூ வந்துடுச்சு. அதோடய ஏஜ் ஆனோடனே கரெக்டாக அது வந்து பூ வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் அடுத்தடுத்து வந்துடும், ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா, சப்போர்ட் இல்லைங்க இடையில. வேறு வேலைக்கு போனதால் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இந்த பக்கம் நல்லா வாக்கியெல்லாம் ஆள் போட்டு நல்லா பெருசாக வெட்டி விட்ருக்கேன். இலைக்காவது ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு மேஜர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்லர் போட்டாச்சுங்க. ஜஸ்ட்டு பில்லர் மட்டும்தான், இது காலம் மட்டும்தான் போட்டிருக்கோம். இன்னும் அதை வந்து டை பீம் கூட போடல, எர்த்து பீம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பீம் போடுறது, அது இன்னும் போடலிங்க. 1.5 போட்டு எல்லாமே லெவல் பண்ணி வாட்டர் லெவல் பண்ணி தட்டி விட்டாச்சுங்க. நாளைக்கு கொத்தனார் வராங்க, இந்த மாதிரி ஒரு செங்கல் ஃபுல்லாக வருதுங்க. அதுக்கு மேலே வந்து எர்த்து பீம் போடுறதுங்க. நம்ம வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுடைய டோட்டல் அந்த இது பாருங்கள், மொத்தம் 15 பில்லரு. இது வந்து போர்ட்டிகோ கிடையாது, வந்து ஸ்டெப்புக்காக நம்ம வந்து காடி எடுத்து விட்டுருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் வாங்கி அது மூலயமா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கலவை கலக்கிற மிஷினு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வச்சுட்டு தான் இவ்வளோ வேலை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம். அவங்களுக்கு சூரியன் ஆப்போசிட் இருக்கிறதால சரியாக தெரியல. நேந்திரம் தார் தள்ளிடுச்சு பாருங்கள். ஆனால் 4 சீப்பு தாங்க வந்திருக்கு. இது வந்து பூ ஒடிச்சாச்சு மார்னிங்க. இது வந்து பூ ஒடிக்கல. இதை பாருங்கள், 3 சீப்பு 4 சீப்பு தான் இருக்குது. பட் ஒரு ஆசையாக இருக்குது, நேந்திரம்லாம் எங்கள் ஏரியாவில் கிடையாது. இதை பார்க்கும்போது ஒரு புது ரகம் நம்ம ஏரியாவில் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அந்த பக்கம் ஒரு நேந்திரம் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் காய் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி சைஸ் வரல. அது என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுடைய இது கிடையாது. இது வந்து சூரியன் ஆப்போசிட்டில் இருக்கிறதால வரலிங்க. நேந்திரம் 1 2 3 4 தார் விட்டுருக்கு. இதெல்லாம் இனிமேட்டு எடுத்து வரும்ட்டு நினைக்கிறேன். அந்த பக்கம் இந்த பச்சை வாழை செவ்வாழை எல்லாமே எடுத்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் இப்போ வந்து வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வச்சு இந்த வாழைக்கண்ணை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம சைட்டோடைய அப்டேட்டு. வாழைலாம் என்ட்ரன்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கொத்தி விட்டு நல்லா பயங்கரமாக பண்ணியாச்சுங்க. இதெல்லாம் ஒன்றரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் போட்டு தட்டி நல்லா அம்சமாக பண்ணியிருக்கோம். கொத்தனார் 2-3 நாளாக டிலே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அஷ்டமி நவமி வந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே இருக்குங்க. ஏன்னா அந்த பக்கம் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன் இருங்க.
இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எம்டி இடத்துல கொட்டி இடத்த முதல்ல நல்லா ஃப்ரீ ஆக்கி விடணுங்க. ஆளுங்களுக்கு வேலை செய்யக்கொள்ள இடம் நல்லா வசதியாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு இது இல்லாமல் இருக்குங்க, ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து இந்த லைன் ஃபுல்லாக நேற்று தான் மரவள்ளி கிழங்கு செடி வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து காட்டுறேன், அடுத்தடுத்து காட்டுறேன். இது என்ன ரகம்னே தெரிலிங்க, ஏதோ ஒரு நாட்டு ரகம் போல். இது என்ன ரகம்னே காயை பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக நல்லா சூப்பராக இருக்குது. நாட்டு ரகம் தான், ஹைட்டு ரொம்ப அதிகமாக இல்லை. கலரை பாருங்களேன் எப்படி நல்லா எடுத்து கொடுக்குதுன்னு, க்ரீன் கலரில். இப்போ இந்த வாழைலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரட்டி வச்சுருக்கோம். அங்கே இருந்துச்சு, அதெல்லாம் பிடிங்கிட்டு வந்து இங்கே வச்சிட்டோம். ஏன்னா இப்போ அந்த இடத்துல வந்து ஜேசிபி வந்து மண்ணு கொட்டும், ஸோ அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி குழிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மரவள்ளி போட்டிருக்கோம். உள்ளார வந்து இந்த மரவள்ளி கட்டை இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள். கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 மரவள்ளி கட்டை போட்டிருக்கோம். இருக்கட்டும், வந்தால் வருது போனால் போகுது, போட்டு பார்க்கமே, ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு நேற்று சும்மா இருந்தேன், எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் பால் சப்போட்டா. இதோடைய க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஒரு வேளை வளர ஆரம்பிச்சுன்னா கிட்டக்கிட்டன்னு வளருமோ என்னமோ பார்க்கலாம். இதுதான் இப்போ நம்ம ஃபார்முடைய அப்டேட்டுங்க.